நான் 10வது படிக்கும்போது நான் சொல்லிட்டேன், நான் இப்படி தான் எனக்கு ஏதோ ஒன்று நடக்குது. ஆனால் எனக்கு வந்து பெண்களை பார்த்தா எனக்கு எந்த விதமான ஆசையும் வரல, ஆண்களை பார்த்தா மட்டும்தான் எனக்கு ஆசை வருது. அதனால் நான் வந்து ஒரு ஃபெமினமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ என் கூட படித்த பொண்ணு ராஜேஸ்வரி, அவகிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு ஆமாம் அவகிட்ட தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுடி அப்படிலாம் சொல்கிறேன். ஆனால் அவன் ஒரு பெரிய குண்டை ஏற்படுத்தி வச்சுருந்தா. அவன் வந்து என்னை வந்து லவ் பண்ணின்னு இருந்திருக்கா, எனக்கு அது தெரியவே தெரியாது. அப்போ நான் இதை சொல்லும் போது அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறா. என்னம்மா அப்படின்னு, என்னடி அழுகுறேன்னு நான் கேட்குறேன். இல்லை எனக்கு வந்து ஓ மேலே கொஞ்சம் அதிகமான பாசம் இருந்தது. ஐயோ அதெல்லாம் தப்புடி, பெண்ணும் லவ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு, நான் வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்திபன், நந்தகுமாரும் பார்த்திபனையும் நான் 10th படிக்கும்போது உங்களுக்கு வேற ஒரு பையன் மேலே காதல் வந்துருச்சு. அப்போ நான் சொல்கிறேன். அப்போ அவகிட்ட சொன்னதுனால தான் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் ஃபுல்லாகவே தெரிய வந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு அப்போ காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா அந்த புரிதல் இருந்திருக்காது. அதே மாதிரி வேற மாதிரி ஒரு மாதிரி கொச்சையா பேச ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல்லயும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க பார்த்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் இவகிட்ட நம்ம போய் சொன்னோம் துருன்னு, ஸ்கூல்ல எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் யாருக்கும் புரிதல் இல்லை, ஸ்கூல் டீச்சருக்கும் புரிதல் இல்லை, ஹெட் மாஸ்டருக்கும் புரிதல் இல்லை. ப்ரேயரில் வந்து நான் தான் வந்து அப்போல்லாம் வந்து உறுதிமொழியே சொல்வேன். நான் இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே என்னை வந்து அந்த உறுதிமொழி சொல்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பின்னாடி லைனில் தனி லைனில் நிற்பேன். நான் 10th லைனில் நிற்காமே 11th நடுவில் நான் நிற்பேன். என்னை லைனில் கூட நிற்க விடாமல், இல்லைன்னா மேலேயே இருந்துருன்றுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில். அப்புறம் பாத்ரூம் சைடில் போகும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா நான் இப்படி சொல்லிட்டோன்னே எதனா பசங்க வந்து அப்யூஸ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் ஒரு பக்கம். அதனால் எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது மட்டும்தான் நான் பாத்ரூம் போவேன். அந்த நேரம் வரைக்கும் நான் பாத்ரூம் அடக்கி வச்சுட்டு உட்காந்துனே தான் இருப்பேன். ஏன்னா எனக்குள்ளாடி ஒரு பயம், நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோம், நம்மளை வந்து யாராச்சும் எதனா பண்ணிட போகிறாங்கன்ற ஒரு பயத்துலேயே வந்து நான் பாத்ரூம் அடக்கி வச்சுட்டு நான் அது கரெக்டாக 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்றாங்கன்னா 4 காலுக்கு போய்ட்டு ஓடி வந்துடுவேன். ஏன்னா அப்போ வந்து ஸ்கூல் டைம் முடிய போகுது இல்லையா, அதில் ஓடி வந்துடுவேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.